Question number 3. F என்ற செட்டானது ஸோ 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4 என்ற சார்பினை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அம்புக்குறி படம், செகண்ட் கொஸ்டின் அட்டவணை, தேர்ட் கொஸ்டின் வரைபடம் மூலமாக குறிக்கவும். கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, அடுத்து 4க்கு 3, 5க்கு 4 கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ கொடுத்துட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அம்புக்குறி படம் போடுங்க, அட்டவணை போடுங்க, அடுத்து வரைபடம் போடுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, அதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு மெயினா என்ன மாதிரி தெரியணும்? தட் இஸ் அம்புக்குறினா இந்த மாதிரி டொமைன் கோடமைன் அதாவது மதிப்பகம் துணை மதிப்பகம்னு இருக்கணும். அடுத்து அட்டவணைனா இப்படி இருக்கும் தெரியும். அடுத்து வரைபடம்னா XY ஆக்சஸ் இருக்கும். அப்புறம் நம்ம 0, 1, 2, 3 அப்படிலாம் நம்ம போடுவோம் இல்லையா? இது எல்லாமே இருக்கும். ரைட், போட்டுக்கோங்க. இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? மதிப்பகமான 7 இருக்கும். நான் இதுக்கு ஏன் பேர் கொடுத்துறேன். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய 2, 2, 2 அப்போ மூணுமே 2 தான். அப்போ 2 மட்டும் போட்டா போதும். நெக்ஸ்ட் 3, 4ங்கிறதுல எங்கன்னா துணை மதிப்பகத்துல இருக்கும். அப்படித்தானே? ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இப்போ அதுக்கு B பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எழுத போறேன் பாருங்க. தட் இஸ் இப்போ இங்க ஸோ 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் 7 இருக்கு. நெக்ஸ்ட் 2, 3, 4 இது மட்டும் தான் B இருக்கு. ஓகே தானே? ஸோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கு இங்க இருந்து ஸோ 1க்கு 2 இருக்கு. ஆமா, அடுத்தது என்ன இருக்கு? ஸோ 2க்கு என்னதான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப இதுக்கும் இப்படியே போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? 3 இருக்கா? அப்ப 3க்கும் என்னதான் ஆன்சர் வந்திருக்கு? 2 தான் வந்திருக்கு. அப்ப 3க்கும் அதே 2 தான். ஸோ அதை நீங்க இப்படி போட்டுருங்க. ரைட், அடுத்து என்ன இருக்குது? 4க்கு 3 கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப 4க்கு 3 போடுங்க. ஸோ தட் இஸ் இப்படி போடுங்க. நெக்ஸ்ட் 5க்கு என்ன கிடைச்சிருக்கு? 4 கிடைச்சிருக்கு. அப்ப 5க்கு 4 போடுங்க. தட் இஸ் இங்க இருந்து இப்படி 4 போட்டுருங்க. இந்த இடத்துல F அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, அதனால அதை நம்ம போடாது. அட்டவணை கேட்டிருக்காங்க. அட்டவணை எப்படி போடுவீங்க? தட் இஸ் இங்க Xன்னு போட்டா இங்க Y, அதாவது F of X இல்லையா? F of X எப்படி கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் மேல போட்டுக்கோங்க, செகண்ட்ல இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க என்ன கிடைச்சது? 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லாமே. ஓகே ரைட். இப்போ F of Xங்கிறது செகண்ட்ல இருக்கக்கூடியது. செகண்ட்ல பாருங்க 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு மட்டும் என்னது? 3 கிடைச்சது, 5க்கு 4 கிடைச்சது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வரைபடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இங்க X and Y அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடம் O ரைட். இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 1க்கு 2 தானே? நீங்க அட்டவணை பார்த்து கூட போகலாம். ஸோ 1க்கு 2 கிடைச்சது இல்லையா? ஸோ 1க்கு நம்ம 2 இந்த இடம். அப்போ நீங்க இப்போ எப்படி எழுதணும்? ஸோ 1,2ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2க்கு என்னதான் கிடைச்சது? 2 தான். அப்போ இங்க இப்படி போட்டு 2,2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 3க்கும் 2 தான். ஸோ 3க்கும் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ தட் இஸ் 3,2ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 4க்கு என்ன கிடைச்சிருந்தா? 3 கிடைச்சிருந்தா. ஸோ கொஞ்சம் மேலே இங்க பாருங்க 4 இப்படி மேலே போகும்போது 3 இந்த இடத்துல கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல போய் இப்படி புள்ளி வச்சு ஸோ 4,3ன்னு போடுங்க. அடுத்தது 5க்கு என்ன கிடைச்சிருந்தது? 4 கிடைச்சிருந்தது இல்லையா? அப்போ அதை நீங்க 5க்கு 4 அப்படிங்கறது பாருங்க. ஸோ இங்க இருந்து இப்படி மேலே போகும்போது 4 இங்க கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட இங்க கிடைக்குது. அப்போ 5,4 அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதுதான் வரைபடம். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.